கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 25வது ஆண்டு விழாவிலே தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படி அநேக ஊழியர்கள் வந்திருக்கிறார்கள். அடியனும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. இப்பொழுது நம்முடைய தியானத்திற்காக யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தில் 6வது அதிகாரம் 48ஆம் வசனம் முதல் 58 வசனங்களை நாம் யாராவது ஒருவர் வாசிக்கலாம். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு பாடலை பாடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். பலமுள்ள தூதனா கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தாரே, மனுஷகுமாரனா நம்மோடு இருக்கு இறங்கி வந்தாரே. பலமுள்ள தூதனாய் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தாரே, மனுஷகுமாரனாய் நம்மோடு இருக்க இறங்கி வந்தாரே. பலமுள்ள தூதனாய் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தாரே, மனுஷகுமாரனாய் நம்மோடு இருக்க இறங்கி வந்தாரே. மன்னவாளன் இயேசு ராஜா பரிசுத்த யெகோவா தேவா, வார்த்தையே வடிவாகி வாழ்வினில் ஒளியாகி, பலமுள்ள தூதனாய் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தாரே, மனுஷகுமாரனாய் நம்மோடு இருக்க இறங்கி வந்தாரே. லூக்கா 17:30 அது நிறைவேறி விட்டது. லூக்கா 17:30 அது நிறைவேறி விட்டது.
மல்கிய 4, 5, 6 அதுவும் நிறைவேறிவிட்டது. மல்கிய 4, 5, 6 அதுவும் நிறைவேறிவிட்டது. மன்னவாழ்டன் இயேசு ராஜா பரிசுத்த யெகோவா தேவா வார்த்தையே வடிவாகி வாழ்வினில் ஒளியாகி. முத்திரைகள் உடைத்து இனி காலம் செல்லாது என்று சொன்னார். 7 முத்திரைகள் உடைத்து இனி காலம் செல்லாது என்று சொன்னார். வெற்றிக்கிற சிங்கமாய் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். வெற்றிக்கிற சிங்கமாய் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். மன்னவாழ்டன் இயேசு ராஜா பரிசுத்த யெகோவா தேவா வார்த்தையே வடிவாகி வாழ்வினில் ஒளியாகி. ஏழாம் தூதனின் செய்தியில் தேவ ரகசியம் நிறைவேறிற்று. 7ஆம் தூதனின் செய்தியில் தேவ ரகசியம் நிறைவேறிற்று. மனுஷகுமாரனின் செய்தியின் நாளில் இடிமுழக்கம் முழங்கிவிட்டது. மனுஷகுமாரனின் செய்தியின் நாளில் இடிமுழக்கம் முழங்கிவிட்டது. மன்னவாழ்டன் இயேசு ராஜா பரிசுத்த யெகோவா தேவா வார்த்தையே வடிவாகி வாழ்வினில் ஒளியாகி. பலமுள்ள தூதனாய் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தாரே. மனுஷகுமாரனாய் நம்மோடு இருக்க இறங்கி வந்தாரே. பலமுள்ள தூதனாய் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தாரே. மனுஷகுமாரனாய் நம்மோடு இருக்க இறங்கி வந்தாரே. அல்லேலூயா. பலமுள்ள தூதனாகிய கிறிஸ்து நம்மத்தில் இறங்கி வந்திருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நன்றி. ஆமென். நாம் ஜெபிப்போம் தேவ வார்த்தைக்காக. அன்பும் கிருபை இரக்கம் இருந்த பரலோக பிதாவே, பரலோக மணவாளனாகிய கிறிஸ்து பூமிக்குரிய மணவாட்டியை கொண்டு செல்வதற்காக நீர் பலமுள்ள தூதனாக, நீர் கிறிஸ்துவாக, நீர் மனுஷகுமாரனாக இறங்கி வந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், ஒரு அருமையான செய்தி நாங்கள் கேட்டோம். மீண்டுமாக கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவி உங்களிருந்து பேசுவார் என்று சொல்லி இருக்கிறேன். ஆண்டவரே, எங்களுக்கு பேச தெரியாது. கர்த்தர் எங்களுடைய நாவுகளை நீர் பிடித்து பேசும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சொல்லும் நாங்கள் கேட்கிறோம் என்று சொன்னது போல நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்துக் கொள்ளும் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். பேசக்கூடிய வார்த்தைகள், அந்த சத்தியங்கள் உம்முடைய பிள்ளைகள் எளிதில் புரிந்து கொள்ளும்படியாக, ஒவ்வொரு இருதயங்களையும் நீர் விருத்த சேதனம் செய்யும்படியாகும் காதுகளை கர்த்தர் திறந்து கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக. வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை ஆசீர்வதிப்பீராக. சகல துதி கனம் மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். அல்லேலூயா. என்னுடைய செய்தியின் தலைப்பு,
மணவாட்டியின் ஆவிக்குரிய ஆகாரம். தீர்க்கதரிசி ஒரு செய்தியை பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. ஏற்ற காலத்தின் ஆவிக்குரிய ஆகாரம். ஒவ்வொரு காலத்திற்கும் ஆவிக்குரிய ஆகாரம் சபை காலங்களிலே சபை கால தூதர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டது. அது ஒவ்வொரு காலத்துக்குரிய ஏற்ற காலத்துக்குரிய ஒரு ஆகாரமாக இருந்தது. ஆனால் இந்த கடைசி காலத்துல இந்த மணி நேரத்துல நம்முடைய ஆகாரம் என்ன, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் மணவாட்டிக்குரிய ஆகார ஆவிக்குரிய ஆகாரம் என்ற தலைப்பில் இந்த செய்தியை நாம் கொண்டு வரலாம். வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது ஜீவ அப்பம் நானே, உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள், ஆனால் இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். அல்லேலூயா. நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். இரண்டு காரியங்களை உங்கள் மத்தியில் நான் கொண்டு வர போகிறேன். முதலாவது மாம்சத்துக்குரிய ஆகாரம், இரண்டாவது ஆவிக்குரிய ஆகாரம். இந்த இரண்டையும் நாம் வேறுபடுத்தி பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, நம்முடைய சரீரம் பலவிதமான மூலக்கூறுகளால் அது உருவாக்கப்பட்டது. இந்த சரீரத்துக்கு என்னென்ன ஆகாரம் தேவை என்பதை நான் அறியாமலேயே நாம் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு மருத்துவரிடத்துல போய் நீங்கள் அதை கேட்டு பாருங்கள், இந்த சரீரத்துக்கு ஒரு நாளைக்கு என்ன ஆகாரம் கொடுக்கணும், எத்தனை கலோரி கொடுக்கணும், என்ன விட்டமின் கொடுக்கணும் அப்படின்னா அது அவருக்கு மருத்துவர்கள் தெரியும். ஆனா நமக்கு தெரியாது. கையில கிடைச்சதை சாப்பிட்டுட்டு போயிடும். அதனால தான் வியாதி வருது. ஒரு மனிதனுக்கு வியாதியே வராம இருக்குன்னா அதுக்கு பாத்தீங்கன்னா சரீரத்துக்கு, இந்த சரீரம் உயிர் வாழ்வதற்காக வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி, வைட்டமின் டி, வைட்டமின் இ, வைட்டமின் கே, இப்படி நிறைய விட்டமின் எல்லாம் நம்ம சாப்பிடணும். சரிதானா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமே, இட்லி கிடைச்சாலும் ஒரு பிடி, தோசை கிடைச்சாலும் ஒரு பிடி, எது கிடைச்சாலும் ஒரு பிடி சாப்பிட்டு போறோம். ஆனா இத்தனை அந்த விட்டமின் இருந்தா தான் நம்முடைய சரீரம் சரியாக செயல்படுமா. இல்லைன்னா அதுல என்ன வரும்? வியாதி கண்டிப்பா வரும். அப்ப வியாதியை நாமே வரவழைக்கிறோம். அதற்கு எந்த சரீரத்துக்கு என்ன தேவை என்ற விட்டமின்களை சாப்பிட்டோம்னா கண்டிப்பா வியாதி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்தது ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த சரீரத்துக்கு ஒரு நாளைக்கு எத்தனை கலோரி உணவுகள் தேவை. சரிதானா? இந்த சரீரம் உயிர் வாழ்வதற்கு எத்தனை கலோரி உணவு தேவை என்பதையும் அந்த மருத்துவர் தெளிவா சொல்லுவார். இவ்வளவுதான் நீங்க உணவு எடுத்துக்கிடணும், இதுக்கு மேல எடுத்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் வரும். அப்ப இந்த சரீரம் உயிர் வாழ்வதற்குரிய ஆகாரத்தை சரி விகிதத்தில் எடுத்துக்கொண்டா வியாதியை நாம் தவிர்க்க முடியும். அல்லேலூயா. அது இந்த சரீரத்தை பேணுவதற்காக செய்யக்கூடிய காரியம், சரீரத்துக்குரிய உணவுகள். ஆனால் ஆவிக்குரிய உணவு என்று ஒன்று இருக்கிறது. இயேசு இங்க ரெண்டு காரியத்தையும் பேசுறார். உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் என்ன புசித்தார்கள்? மன்னாவை புசித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வனாந்தரத்திலே வழிநடத்தும் பொழுது அவர்களுக்கு பசியா இருக்கும் பொழுது ஆகாரம் கொடுக்கிறார். அந்த ஆகாரம் வானத்தில் இருந்து விழுந்த மன்னா. சொல்லப்போனா அது தூதர்களுடைய அப்பம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அப்பம் என்ன அப்படின்னா தேனிட்ட பணியாரம் போல இருந்ததாம். அல்லேலூயா. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், கற்பட்டி பணியாரம் கேள்விப்பட்டிருக்கிறேன், மண்டவெல்லம் பணியாரம் கேள்விப்பட்டிருக்கிறேன், சக்கரை அதாவது அந்த ஒயிட் சுகர் அதனுடைய பணியாரம் தேவைப்பட்டிருக்கேன். ஆனா தேனிட்ட பணியாரம் பைபிள்ல மட்டும்தான் இருக்கு. அல்லேலூயா. அப்ப தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு இந்த உலகத்தார் கொடுக்கிறத விட அதிகமா கொடுக்கிறார் பாருங்க. எவ்வளவு மகிமையா அந்த தேனிட்ட பணியாரத்தை கொடுக்கிறார். இது எல்லாம் சாப்பிட்டார்கள், திருப்தி அடைந்தார்கள். அந்த வனாந்தரத்திலே அவர்கள் ஜீவிப்பதற்கு அந்த சரீரத்துக்கு போதுமானதாக இருந்தது. ஆகையால் சரீரத்துக்குரிய ஆகாரத்துல தேவன் எந்த குறவும் வைக்கல. ஆமென். அல்லேலூயா. பொல்லாதவர்களாகிய உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அரும்பிருக்கும் பொழுது பரமபிதாவானவர் நன்மையான ஈவுகளை கொடுப்பது அது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி, இவனிடத்திலாவது அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? அப்படி என்றால் பிரியமானவர்களே,
தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சகலத்தை நேர்த்தியாக இந்த சரீரத்துக்குரிய ஆகாரத்தை கொடுக்கிறவர். ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடித்த வசனம் என்ன தெரியுமா? தேவன் தம்முடைய சொந்த குமாரனையே நமக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படின்னு ஒரு கொஸ்டினோட அந்த வார்த்தை. நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவர் உண்மையே கொடுத்துட்டீரு அப்படின்றத உலகத்துல வாழ்வதற்கு எங்களுக்கு என்ன தேவையோ நாங்க சொல்லாமலே கொடுக்கிற தேவன். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறதுன்னு சொல்லு. சரி, இப்ப சரீரத்துக்குரிய இந்த ஆகாரத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா சரிவிகித உணவு சாப்பிடணும். எத்தனை விட்டமின் தேவையோ அதெல்லாம் சாப்பிடணும். அதுல ஒன்று குறைபட்டா, கால்சியம் குறைபட்டுன்னு வைங்க உதாரணமா, ஒரு கால்சியம் குறைஞ்சு போச்சு எலும்பு வியாதி வரும். சரிதானா? விட்டமின் சி குறையக்கூடாது, குறையாம பாத்துக்கணும். அதே மாதிரி விட்டமின் கே இருக்கு, இப்படி ஒன்று இருக்கு இல்லையா? ஒவ்வொரு விட்டமின்களும் நம்முடைய சரீரத்துக்கு தேவையானதாக இருக்கிறது. அதையெல்லாம் தேவன் நேர்த்தியாவே சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். நாம அதை என்ன செய்யறது இல்ல, அதை சாப்பிடறதுக்கு பதிலா துரித உணவுகளை சாப்பிடுற மாதிரிங்க. அங்கதான் பிரச்சனையே வருது. ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறது முற்றிலும் கேடானதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் சரீரத்துக்கு தேவன் என்னென்ன தேவையோ அதையெல்லாம் மூலிகை வடிவிலே, காய்கறி வடிவிலே எல்லாவற்றையும் அவர் வைத்திருக்கிறார். ஆமென். என்ன சொல்ல போனா, கடல்ல மீன் சாப்பிடுறோம், கடல் உணவுன்னு சொல்லி மீனை சாப்பிடுறோம். இந்த மீன் ஒரு சிறந்த உணவு அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்வார்கள் அல்ல மாட்டார்களா? ஆனா என்னிடத்திலே சொன்னார், இயேசுவே மீன் சாப்பிட்டாரு, நீங்க ஏன் சாப்பிடக்கூடாது? மீன் நல்ல உணவாச்சேனே. ஐயா, சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒவ்வாமையா இருக்கிறது, நான் மீனே சாப்பிடல. இயேசு சாப்பிட்டார், நீங்க சாப்பிடல. உண்மைதான். ஆனா அவர் சாப்பிட்டார், நான் சாப்பிடலங்கிறதுக்காக நான் மனவாட்டியா இருக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. அது வேற, அது சரீரத்துக்குரிய உணவு. இது எனக்கு சரீரத்துக்குரிய உணவு. ஆனா ஆவிக்குரிய உணவு என்பது தேவனிடத்தில் இருந்து வந்த வார்த்தையாக இருக்கிறது. ஆமென். பாருங்கள், யோவான் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்லன்னா, அப்பத்தை கொண்டு இந்த மனுஷன், இந்த சரீரமாகிய மனுஷன் பிழைக்கிறான். ஆனா உள்ளான மனுஷன் இருக்கிறார். பவுல் சொல்றார், உள்ளான மனுஷன் புறம்பான மனுஷன் ரெண்டு பேசுறார். இந்த உள்ளான மனுஷனுடைய அந்த ஆத்மாவுக்கு நமக்கு வார்த்தையை தவிர வேறு உணவே கிடையாது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? வார்த்தை மட்டும்தான். ஏனென்றால் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஏன் அவர் பாருங்க, நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவப்பம் என்று சொன்னார். அடுத்தது அவர் யாராக இருந்தார் என்பதை நாம் காண வேண்டும். பாருங்கள், அவர் சொல்கிற வார்த்தை இங்க கவனிப்போம். அதற்கு அவர்கள், நீங்கள் மனுஷகுமாரனுடைய இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள் என்ன இல்லை? ஜீவன் இல்லை என்று சொன்னார். தீர்க்கதரிசி அதை விளக்கும் போது சொல்றாரு, இவர் இரத்தத்தை குடிக்க பூதமா இருப்பாரோ? அவருடைய மாம்சத்தை நமக்கு சாப்பிட கொடுக்கிறாரே, அவருடைய இரத்தத்தை நாம் எப்படி குடிப்பது என்று என்ன செய்தார்கள்? அநேகர் இதன் நிமித்தம் இடரல் அடைந்தார்கள். எப்பொழுதும் ஆழமான செய்தியை கொடுத்தா அநேகர் இடரல் அடைவார்கள். ஆனா ஒன்று, கர்த்தர் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார், வாலாக்காமல் தலையாக்குவார், உன் கண்ணீரை துடைப்பார், உன் மாவு சட்டியை ஆசீர்ப்பார், உன் எண்ணெய் சட்டியை ஆசீர்ப்பார். இங்க கூட்டம் போயிட்டே இருக்கு பாருங்க. அல்லேலூயா. உலகத்தின் ஆசீர்வாதங்களை பின்பற்றி இன்றைக்கு அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள், சபையின் எண்ணிக்கையை பெருக்குகிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, ஆவிக்குரிய ஒரு ஆகாரம் இருக்கிறது. அந்த ஆவிக்குரிய ஆகாரம் மட்டுமே நம்முடைய ஆத்மா உயிர் வாழ்வதற்கு பயன்படுகிறது. ஆகையால் இயேசுவை சொன்ன வார்த்தையின் நிமித்தம் எல்லாரும் என்ன சொன்னாங்க? இவர் ரத்தம் குடிக்கக்கூடிய பூதமா இருப்பார், இவருடைய சரீரத்தை நாம் எப்படி புசிப்போம் என்று சொல்லி அநேகர், அது முதல் அநேகரில் அவரை விட்டு பிரிந்து போனார்கள் என்று நம்ம 66வது வசனத்திலே பார்க்கிறோம். ஆனால் இயேசு சொன்ன காரியங்கள் ஆவிக்குரிய காரியத்தை சொல்றார். பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தையே தேவனாக இருந்தது. அந்த வார்த்தையை தான் தேவன் நமக்கு புசிக்க கொடுக்கிறார். நானே வாரத்தில் இருந்து இறங்கின ஜீவ அப்பம். அந்த ஜீவ அப்பம் என்பது எதை குறிக்கிறது? வார்த்தையை குறிக்கிறது. வார்த்தை யாரு?
இயேசு கிறிஸ்துவே வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்திலிருந்து, வார்த்தை அந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கும் பொழுது இந்த உலக பிரகாரமான அந்த ஆகாரத்தை சாப்பிட்டா ஒரு நாள் மரித்து போவான். ஆனா ஆவிக்குரிய ஆகாரமாகிய என்னை புசிக்கிறவன் ஒரு காலம் மரிக்க மாட்டான். ஆமென், அல்லேலூயா. அது ஆவிக்குரிய பிரகாரமாக என்றென்றைக்கு உயிர் வாழ்கிற ஒரு ஆத்மா, உயிர் வாழக்கூடிய ஒரு ஆகாரம். பாருங்க, மனிதன் இந்த சரீரத்தை விட்டு வெளியே போனாலும் திரும்பவும் ஜீவிக்கக்கூடிய ஒரு சரீரத்தை தேவன், அந்த மகிமையின் சரீரத்தை அவர் கொடுக்கிறார். மரணம் என்பது வேறு பிரிதல் என்று அர்த்தம். இந்த சரீரத்தை விட்டு வேறொரு மகிமையின் சரீரத்துக்கு நாம் செல்ல போகிறோம். அதுதான். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த ஆத்மாவுக்கு நமக்கு தேவையானது வார்த்தை. அல்லேலூயா. ஆகையால் தேவனை இயேசு கிறிஸ்து வார்த்தையாகவே இருந்தார். யோவான் சுவிசேஷம் 1:14 அந்த வார்த்தை மாமிசமாகி, ஆமென், அதே வார்த்தையானது மாம்சமாகி வரும் பொழுது அவரை நமக்கு புசிக்க கொடுக்கிறார். அதன் அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம் வார்த்தையை புசிப்பதாகும். அல்லேலூயா. வார்த்தையை புசிப்பதுதான் அடையாளம். அதற்கு ஒரு அடையாளமாக ஒரு நியமங்களை கர்த்தர் கொடுத்ததுதான் ராபோஜனம் என்று சொல்லப்படுகிறது. பரிசுத்த பவுல் முதலாம் சபையின் செய்தியாளன், தூதன் என்ன செய்கிறார்? இதை சபைக்கு ஒழுங்குபடுத்தி ராபோஜனம் என்பதை அங்கு கொண்டு வந்து 1 கொரிந்தியர் 11 அந்த ஒழுங்கை சபை கடைபிடிக்கும்படி செய்கிறார். அந்த அப்பம் என்பது அது கோதுமை அப்பமாக இருக்கிறது. திராட்சை ரசம் என்பதாக அங்கு சாதாரண ஒரு காரியம். ஆனா இதுல ஜீவன் கிடையாது. இந்த அப்பத்திலும் ஜீவன் இல்லை, இந்த திராட்சை ரசத்திலும் ஜீவன் இல்லை. அது ஒரு அடையாளம் மாத்திரமே. ஆமென். ஆனால் அதை நீங்கள் தேவனுடைய வார்த்தை என்று விசுவாசித்து அதை கீழ்ப்படிந்து அதை ஆசரிப்பீர்களானால் அங்குதான் ஜீவன் இருக்கிறது. புரிகிறதா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதுதான் ஜீவன் நமக்குள் வருகிறது. நாம் பாரம்பரியமாக அதை கைக்கொள்வதனால் எந்த அர்த்தமும் இல்லாமல் போய்விட்டது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க அருமையானவர்களே, இப்பொழுது நாம் வாசித்த அந்த வசனத்தின் அடிப்படையில் ஆவிக்குரிய ஆகாரம், சரீரத்துக்குரிய ஆகாரம், 2 ஆகாரத்தையும் இயேசு நமக்கு தருகிறார். சரி, இப்பொழுது தேவன் நமக்கு கொடுக்கிற ஆவிக்குரிய ஆகாரத்தை குறித்து பார்க்கும் பொழுது லூக்கா சுவிசேஷத்தில் இப்பொழுது நான் ஒரு காரியத்தை போகிறேன். இயேசு சொன்னார், மனுஷன் நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ள என்ன கிடையாதுங்க? ஜீவன் கிடையாதுன்னு சொல்லிட்டார். புரிஞ்சுதா? அவர் பூமியில இருக்கும் பொழுது அதைத்தான் சொன்னார். இன்றைக்கு அதுதான் காரியம். அப்ப அன்றைக்கு மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ண வேண்டும் என்று இயேசு சொன்ன பொழுது, என்னை புசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? மரித்தாலும் பிழைப்பான் என்று அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை நம்ம பார்க்கலாம். அதே போன்று இந்த கடைசி காலத்துல நான் பார்க்கிறோம், அநேகர் நல்ல அருமையான பாடல்கள்லாம் எழுதி பாடுனாங்க. நானும் இந்த பாடலை நான் தான் எழுதினேன். பிரியமானவர்களே, தேவ கிருபையினாலே இந்த பாட நான் பாஸ்டர் ஜானகி சபையில 2007 நான் பாடி இருக்கிறேன். அங்குதான் அவருடைய சபையில் இருந்து கொண்டுதான் இந்த பாடலை எழுதினேன். கர்த்தர் கிருபையினால இந்த பாடலை 2007 இருந்து நான் பாடிக்கொண்டிருக்கேன். இன்றைக்கு நேரத்தில் இன்னும் அநேகருக்கு வருகையை பற்றி புரிந்து கொள்ளல. ஆனா 2007 இந்த பாடலை நான் பாடி இருக்கிறேன். அவர்கிட்ட கேட்டு பாருங்க, தெரியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, வருவார் என்றல்ல, வருகிறார் என்றல்ல, அவர் ஏற்கனவே இங்க இருக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அருமையான ஒரு பாடலை பாஸ்டர் ரூபன் அவர்கள் பாடினார்கள் இல்லையா? அவர் இங்க இருக்கிறார், அவர் எங்க இருக்கிறார் என்று நாம் எல்லாரும் அதுதான் விசுவாசிக்கிறோம். ஆமென். ஆகையால் இந்த கடைசி நாட்களிலே அவர் மீண்டுமாக மனுஷகுமாரனாக தன்னை வெளிப்படுத்த போகிறார் என்பதைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். ஏன்னா அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு தான் என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அது 2 பிரகாரமாக எடுத்துக்கலாம். ஒன்று, பரிசுத்த பவுல் சபைக்கு ஒழுங்கு செய்யப்பட்ட அப்பமும் திராட்சை ரசமும். இந்த 2மே நமக்கு ஒரு அடையாளம் தான். அல்லேலூயா. நான் ரோமன் கத்தோலிக்க சபையிலே இருந்த காலத்திலே, ஸ்தாபனத்தில் இருந்த காலத்திலே, அவர்கள் அந்த வேஃபர் போன்ற ஒரு வட்ட வடிவ அந்த கோதுமையினுடைய சிறிய வேஃபரை கொடுப்பாங்க. அதை நாங்க என்ன செய்வோம்? பயபக்தியாக சென்று நாக்கை நீட்டி அவர் நாக்கிலே குருவானவர் வைப்பார். அதை நாங்கள் வாங்கி கொண்டு பயபக்தியோடு எங்கள் இருப்பிடத்துக்கு சென்று முழங்கால் படியிட்டு நாங்கள் அப்படியே விழுங்கி விடுவோம். ஏன் விழுங்கி விடுவோம் என்றால், அது சாதாரண அப்பம். ஆனா அது பீடத்துக்கு வரும் பொழுது
குருவானவர் அதை ஜெபித்த உடனே உண்மையான இயேசு கிறிஸ்துடைய சரீரமாக மாற்றப்படுகிறது என்பதுதான் அவருடைய போதகம். அது உண்மையான சரீரமாக மாற்றப்படுவதனால, ஜெபத்தின் மூலமாக மாற்றப்படுவதனால, அதை நாம் பல்ல வச்சு கடிச்சாச்சுன்னா ரத்தம் வந்துவிடும் என்று எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆகையால் எங்களுக்கு அதை சிந்திக்கிற தன்மையே கிடையாது. குருவானவர் சொன்னாரா அப்படியே விழுங்கிட்டு போயிட வேண்டியதான். எத்தனை வருஷம் விழுங்கியிருக்கேன் தெரியுமா? அல்லேலூயா. அதை குறித்து சற்றும் கூட சிந்தித்து பார்க்கல. ஏன் ஒரு நாள் கடிச்சுதான் பார்ப்போம், ரத்தம் வருதான்னு பார்க்கலாமே, அந்த புத்தி கூட இல்லை. இன்னைக்கு அநேக ஸ்தாபனங்களில் இருக்கிறவர்களுக்கு ஆவிக்குரிய சிந்தையே கிடையாது. அல்லேலூயா. ஸ்தாபனத்துல என்னங்க, செய்தியில இருக்கிறவங்க ஆவிக்குரிய சிந்தை கிடையாது. நம்ம அங்க போக வேண்டாம், நம்ம தேவனுடைய வீட்டுக்கு வரும். அல்லேலூயா. அது சிந்திக்கல. என்ன வருக 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 வருகன்னு சொல்லிட்டாங்களா, வந்துட்டாங்களா, என்னன்னு தான் பார்க்கலாமே. பார்க்கணுமா வேண்டவங்க? அது என்னவென்று நான் பார்க்கலாமா, அது என்னதான் சொல்றாங்கன்னு பார்க்கலாமா அப்படின்னா, அது தீர்க்கதரிசி செய்தியில் இருந்துதான் அவர்கள் பேசுகிறார்கள் அல்லது நாம் பேசுகிறோம். அப்ப செய்தியில தீர்க்கதரிசி சொன்ன காரியத்தை கூட நாம் விசுவாசிக்கவில்லை என்றால் என்ன அர்த்தம்? கவனிங்க. ஆகையால் பிரியமானவர்களே, அப்படி பல ஆண்டுகளாக நாங்கள் அதை கடிக்காமல் விழுங்கி விட்டுருக்கிறோம். ஆனா இப்பவும் புரியுது அது எவ்வளவு பெரிய மூடத்தனமாக இருக்கிறது. தீர்க்கதரிசி சொல்றார், சாதாரண அப்பம் தான், அது சாதாரண திராட்சை ரசம் தான், ஆனா அது அடையாளம்னு சொல்றார். உண்மையான ஜீவ அப்பமாக இயேசு கிறிஸ்துவை புசிப்பதற்கு ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை நாம் கை கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, 3 நியமங்கள், 3 ஆர்டினன்சஸ் அப்படிங்கிற தலைப்புல தீர்க்கதரிசி 3 காரியத்தை பற்றி பேசுறார். ஒன்று தண்ணீர் ஞானசானம், இன்னொன்று அப்பம் பெக்குதல் ராபோஜனம், மூன்றாவது கால்களை கழுவுதல். சரீர பிரகாரமாக நாம் ஆசரிக்கக்கூடிய 3 விதமான நியமங்கள் இவைகளாக இருக்கிறது என்று, சரீர பிரகாரமாக ஆசரிக்கக்கூடிய இந்த 3 நியமங்களை தவிர மற்றதெல்லாம் ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கிறது. அப்ப எது வரைக்கும் அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லாம பாஸ்டர் ஜானேசா அழக சொன்னார். நாங்க ஒரு பெண்ணை பார்க்க போயிருந்தோம். ஆனா அந்த பெண்ணு ஞானசானமே பெறல. அந்த காலத்துல யோவான்ஸ்தானத்துல ஞானசானம் பெற்றவங்க பரிசுத்தாவி உண்டு என்பதை கேள்விப்படவில்லை என்று சொன்னது போல, இன்னைக்கு ஞானசானம் எதற்கு பெற வேண்டும் என்ற ஒரு அடையாளம், ஒரு காரியம் கூட ஜனங்களுக்கு தெரியவில்லை. அல்லேலூயா. பாருங்கள், இப்படி அநேக தவறுகள் நடக்கிறது. ஆனா தீர்க்கதரிசி சொல்லும்போது 3 நியமங்களை நான் மரிக்கும் வரைக்கும் நான் அதை கடைபிடிப்பேன்னு சொல்றார். தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு தெரியுமா செய்தியில? நான் மரிக்கும் வரைக்கும் அதை கடைபிடிப்பேன்னு சொன்னாரு. 1965ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி, மன்னிக்கும் 12ஆம் தேதி அவர் கடைசியாக ஆசரித்தது ராபோஜனம். அதன் பிற்பாடு 18ஆம் தேதி விபத்தில் அங்கு குற்றுயிராக இருந்து 24ஆம் தேதி கர்த்தருக்குள்ளாக மரணம் அடைகிறார். அவர் சொன்ன வார்த்தை பாருங்க, நான் மரிக்கும் வரைக்கும் அதை கடைபிடிப்பேன்னு சொன்ன மாதிரி கடைசியில மரணத்துக்கு கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு முன்பாக, அல்லேலூயா, 24ஆம் தேதி தான் அவர் கர்த்தருக்குள் மரித்தார். அது வரைக்கும் அந்த ராபோஜனத்தை கடைபிடித்தார் என்றால் நாம் எப்படி அதை நிறுத்த முடியும்? அல்லேலூயா. அப்ப தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தை, மரிக்கும் வரைக்கும் நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்துல இருந்து மரிக்கும் வரைக்கும் நாம் என்ன செய்யணும்? இந்த ராபோஜனத்தை கை கொள்ளணும். அது மிக முக்கியமானது. அதே வேளையில 3 நியமங்களையும் நாம் தள்ளிவிட முடியாது. சொல்ல போனால் நாம் சரீரம் மறுரூபம் ஆகுதல் வரைக்கும் இந்த 3 நியமங்களையும் யாருமே நிறுத்துறதுக்கு யாருக்குமே என்ன கிடையாது, தகுதியே கிடையாது. அல்லேலூயா. அதை நாம் மரிக்கும் வரைக்கும் தீர்க்கதரிசி கடைபிடிப்பேன் என்று சொன்ன. சொல்ல போனா இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை முடித்து சிலுவை மரணத்துக்கு போவதற்கு முன்பாக அவர் என்ன செய்தார் என்று சொன்னா, கடைசியாக ராபோஜனத்தை தான் அவர் எடுத்துக்கொண்டார். சரிதானா? கடைசியாக அவருடைய செய்தி, பல செய்திகளை பிரசங்கித்தார். பட்டணங்கள் தோறும், வீதிகள் தோறும், கிராமங்கள் தோறும் சுவிசேஷம் பிரசங்கித்தார். ஆனா கடைசியாக அவர் பிரசங்கித்த வார்த்தை என்னன்னா ராபோஜனம். ராபோஜனத்தை கை கொண்ட பிற்பாடு சிலுவை மரணத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அதே போன்று தீர்க்கதரிசி பிரணாமம் ராபோஜனத்தை முடித்த பிற்பாடு அவரும் மரணத்துக்கு போகப்படுகிறார். அப்ப நாமும் எது வரைக்கும் செய்யணும்? இயேசு கிறிஸ்து எப்படி அதை செய்தாரோ, தீர்க்கதரிசி பிரணாமம் எப்படி செய்தாரோ, அதுபோல நாம் மரிக்கும் வரைக்கும் என்ன செய்ய வேண்டும்? இந்த நியமங்களை கண்டிப்பாக கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது எக்காரணத்தோடு நிறுத்துறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இன்னைக்கு அநேகர் இப்படிப்பட்ட காரியங்களில் இருக்கிறார்கள். சரி, அதை ஆசரிக்கலன்னா உங்களுக்கு ஜீவன், நித்திய ஜீவன் கிடையாதுங்கிற வார்த்தையும் இயேசுங்க வலியுறுத்துகிறார். ஆமென். அதை நான் ஏற்கனவே சொன்னபடி அந்த அப்பம் ஒரு அடையாளம்,
அந்த திராட்சரசம் ஒரு அடையாளம். அது அடையாளமாக இருக்கிறது. அதை கடிச்சு சாப்பிட்டா அது ஒன்றும் ரத்தம் வர போறது இல்ல. அது உண்மையான சரீரமா ஜெபம் பண்ண பிற்பாடு மாற போறதும் கிடையாது. அது அப்பம் தான், திராட்சரசம் தான். ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறபடினால் நமக்கு ஜீவன் நமக்குள்ள வருகிறது. அதுதான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். பாருங்கள், நீங்கள் ஒரு பாவியாக இருக்கிறீர்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? தேவனுடைய சமூகத்திலே உங்கள் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்கிறீர்கள். ஆமென், அல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அப்ப நாம அறிக்கை செய்கிறோம். அறிக்கை செய்து பாவத்துக்காக மனஸ்தாபப்படுகிறோம். அப்பொழுதே நம்முடைய பாவம் என்ன செய்யப்படுகிறதாமா? மன்னிக்கப்படுகிறது. இன்னைக்கு நாம நினைக்கிறோம் தண்ணீர் ஒரு மனிதனுடைய பாவத்தை என்ன செய்கிறது? கழுவதில்லை. நான் அப்படி விசுவாசிப்பதே இல்லைன்னு தீர்க்கதரிசி சொல்றார். தண்ணீர் அல்ல, ஆனால் உண்மையாக ஒரு மனிதன் பாவத்துக்காக மனம் வருந்தி பாவத்தை தேவனிடத்தில் அறிக்கை செய்யும் போது அதை விட்டு விடும் பொழுது தேவனுடைய இரக்கத்தை பெறுகிறான், தேவனுடைய பாவ மன்னிப்பை பெறுகிறான். அல்லேலூயா. ஆனால் நாம் பாவ மன்னிப்பை பெற்றதின் வெளிப்புறமான அடையாளம் என்பது ஞானஸ்நானமாக இருக்கிறது. ஆமென். பாத்தீங்களா? நீங்கள் பாவ மன்னிப்பு பெற்றதின் வெளிப்புறமான ஒரு அடையாளம் என்பது நாம் பாவத்துக்காக மரித்து கிறிஸ்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்பதின் அடையாளமாகத்தான் அந்த ஞானஸ்நானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். காரணம், நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதின் அடையாளமாக. தீர்க்கதரிசி சொல்றார், தண்ணீர் ஒரு மனிதனுடைய பாவத்தை கழுவும் என்று நான் விசுவாசிப்பதில்லை. அதுக்கு அர்த்தம் என்ன? அதுக்காக அது தேவையில்லைன்னு சொல்ல முடியுமா? வெளிப்புறமான ஒரு அடையாளம் தேவை இருக்கிறது. ஆமென். அதே போன்றுதான் கால்களை கழுவுவதிலையும் ஆண்டவர் சொல்றார், நானே உங்கள் கால்களை கழுவுனது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். இதுல ஒரு பாயிண்ட் நான் சொல்லிட்டு போயிடுறேன் பிரியமானவர்களே. தீர்க்கதரிசியினுடைய சபையில அல்லது அவர் சொல்லக்கூடிய ஒரு சபையில ஒரு நாள் அவர்கள் ராபோஜனத்தை ஆசரித்தார்கள். அன்றைக்கு குழாயில தண்ணி வரல, அல்லது அன்றைக்கு சமயம் இல்லை. என்ன பண்றாங்க? கால் கழுவுறதை புதன்கிழமை அவர்கள் வைத்துள்ளார்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அதை செய்யறாரு? ஆனா தீர்க்கதரிசி அதை சொல்லும் போது இன்னைக்கு ராபோஜனம் மட்டும்தான், அப்பம் பக்குதல் மட்டும்தான். ஆனா கால் கழுவுறது இன்னொரு நாள் வைக்கிறாங்க. அப்படி வைக்கலாமா என்றால் தீர்க்கதரிசி சபையில சொல்றார், நாங்கள் இரண்டையும் ஒன்றாக சேர்த்து ஆசரிப்பதுதான் வழக்கம். ஆனாலும் தீர்க்கதரிசியுடைய செய்தியை சரியா சிந்தித்து பாருங்களா, இது 3 நியமங்கள்னு சொல்றார். செப்பரேட் செப்பரேட் செப்பரேட், தனித்தனியாக அது இருக்கிறது. அதாவது தியானஸ்நானம் ஒரு நியமம், ராபோஜனம் அப்பம் பிக்குதல் ஒரு நியமனம், அடுத்து கால்களை கழுவுதல் என்பது இன்னொரு நியமனம். அதனால ஒரு நாள் தண்ணி வரல, இல்ல வாய்ப்பு இல்லைன்னா இன்னொரு நாள் நீங்க மாத்தி வச்சுக்கிடலாம். அதுல எந்த தவறும் இல்லை. தீர்க்கதரிசி அதை கூறுகிறார். ஆனால் நாம் எல்லோரும் என்ன செய்யறோம்? ஒன்றாக ஆசரிப்பது, ரெண்டையும் சேர்த்து ஆசரிப்பது வழக்கமா இருக்கிறதுனால நாம் சபைகளில் அதைத்தான் செய்து வருகிறாங்க. ஆனா 3 நியமங்கள் என்பதை தீர்க்கதரிசி தெளிவுபடுத்துகிறார். ஒரு சகோதரர் என்கிட்ட வந்தார், நாங்க எடுத்துக்கொள்ளப்படும் கர்த்தருடைய வருகை வந்தாச்சு, அதனால நாங்க இப்ப ராபோஜனம் எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னார். அப்ப நான் சொன்னேன், சரி ராபோஜனத்தை விட்டுறப்பா, நீ அப்பம் பக்கத்துல பங்கு பெறண்டா, கால்களை கழுவும் அதுல பங்கு பெறுவான்னு கூப்பிட்டேன். கால் கழுவணுமா வேண்டுமா? ஆண்டவரும் போதகரமாக நானே உங்கள் கால்களை கழுவுவேன் உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கிடையாது சொல்றா. சரி அப்பம் வேண்டாம்னா விட்டுறப்பா, கால் கழுவா. கால் கழுவலன்னா என்ன கிடையாது உனக்கு? நீனும் நானும் சகோதரன்கிற ஐக்கியமே கிடையாது, பங்கே கிடையாது. அப்ப கால் கழுவுகிறது என்ப ஒரு 3வது நியமனத்தையாவது கை கொள்ள வேண்டுமே என்று கேட்டா அவங்க அது புரியல. தீர்க்கதரிசி 3 செப்பரேட் நியமங்கள்னு சொல்றாரு. அப்ப எதையுமே ஆசரிக்காம இருந்தா கண்டிப்பா சொல்றேன், அதுல நித்திய ஜீவன் என்பது இல்லை. ஏன்னா பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அப்போ அப்பம் சாதாரண அப்பம் தான், அதுல ஜீவன் இல்லை. சாதாரண திராட்சரசம் தான், அதிலும் ஜீவன் இல்லை. ஆனா ஒரு அடையாளமாக தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதாக இருக்கிறபடினால் அங்கு நமக்கு ஜீவன் வருகிறது. அல்லேலூயா. அதே போன்று ஞானஸ்நானம் என்பது தேவனுடைய கட்டளை, தேவனுடைய ஆலோசனை, எத்தனையோ காரியம் இருக்கிறது. அதையும் நாம் நிறைவேற்றும் பொழுது நாம் பாவம் மன்னிக்கப்பட்டதுக்கு ஒரு அடையாளத்தை பெற்றுக் கொள்கிறோம். அதே போல கால்கள் கழுவுறதை குறித்தும் இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரும் போதகரமாக நானே உங்கள் கால்களை கழுவுவேன் உண்டானால் நீங்கள் என்ன செய்யுங்க? ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் என்று ஒரு கட்டளையை கொடுத்திருக்கார். அப்ப இதை எப்படி நிறுத்த முடியும்? தீர்க்கதரிசி நிறுத்தல, இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணம் வரை நிறுத்தல. இன்னைக்கு யூதர்களும் அதை செய்து வருகிறார்கள். அப்படி என்னால் இந்த அதுவும் ஸ்தாபனத்துக்காரன் நிறுத்த மாட்டான், ஸ்தாபனத்துக்காரன் ஒழுங்கா ராபோஜனம் நடக்கிறான். ஆமென்.
நம்ம செய்தியில இருக்கிறோம் மனவாட்டியா இருக்கிறோம்னு சொல்றவங்க தான் இதையெல்லாம் நிறுத்திட்டான். அல்லேலூயா. என்னை பொறுத்த அளவுல நான் ஒரே ஒரு காரியத்தை சிந்திச்சு பார்த்தேன். தீர்க்கதரிசி சொல்றாரு, ஸ்தாபனங்கள் மறைமுகமாக சாத்தானை வழிபடுகிறதுன்னு சொல்றாரு. ஸ்தாபனங்கள் என்ன செய்கிறதா? மறைமுகமாக சாத்தானுக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். தீர்க்கதரிசி சொல்றதை வச்சு நான் பார்க்கும்போது தீர்க்கதரிசியினுடைய அதாவது அந்த ஸ்தாபனத்தை எல்லாம் பிசாசானவன் தன் வசப்படுத்திக் கொண்டான். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகமே அவன் கைக்குள்ள தானே இருக்குது. இயேசு கிறிஸ்துவினிடத்துல வந்து நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டால் இந்த உலகத்தின் மகிமையே உமக்கு தருவேன்னு சொல்றான். அப்ப இந்த உலகமே அவனுக்குள்ள, இங்க இருக்க சினிமா தியேட்டர்ல அவனுக்குள்ள தானே. அல்லேலூயா. இங்க ஒயின் ஷாப்லாம் யாருக்குள்ளது? இன்றைக்கு இருக்கிற டாஸ்மாக் எல்லாம் நம்ம முதலமைச்சருடையதா, தமிழக அரசனுடையதா? எல்லாம் பிசாசினுடையது. சரிதானா? புரிகிறதா உங்களுக்கு? பிசாசு தான் இதையெல்லாம் அங்கு கொண்டு வருகிறான். இந்த உலகத்தின் மகிமையே இயேசுக்கு தருவேன் என்று சொல்லுகிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ஸ்தாபனங்கள் மூலமாக தன்னுடைய கொள்கைகளை உட்புகுத்தி அதையெல்லாம் தன்னுடைய வசப்படுத்திக் கொண்டான். ஆகையால் மறைமுகமாக சாத்தானை அவர்கள் ஆராதிக்கிறார்கள் என்று தீர்க்கதரிசி தெளிவுபடுத்துகிறார். அல்லேலூயா. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த சாத்தானுக்கு எந்த ஸ்தாபனத்திலும் போய் குழப்பம் விளைவிக்கிறதுக்கு அவசியம் இல்லை. காரணம், எல்லாமே அவன் ஆட்கள் தான், எல்லாமே அவனுடைய சபைகள் தான், எல்லாமே அவருடைய கொள்கைகளை தான் அவர் பின்பற்றுகிறார். தீர்க்கதரிசி சொல்லும்போது பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ள ஞானஸ்தானம் பிசாசின் போதகம்னு சொல்றார். அப்படி சொல்லும் பொழுது பிசாசின் போதகத்தை பின்பற்ற வைத்து அவர்கள் மறைமுகமாக சாத்தானை ஆராதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அங்கு கொண்டு வரும் பொழுது சாத்தானுக்கு இனி எங்கு போய் குழப்பத்தை உண்டு பண்ணுவது? அவன் பார்த்தான், ஆர்சியை வசப்படுத்திட்டான், புராட்டஸ்டன்ட்டை வசப்படுத்திட்டான், பெந்தகோசையை வசப்படுத்திட்டான், பிரஸ்பிடேரியனை வசப்படுத்திட்டான், செவன்த் டே வசப்படுத்திட்டான், எல்லா ஸ்தாபனங்களையும் தான் வசனப்படுத்திட்டான். இப்ப பார்த்தா நேரம் மனவாட்டிக்குள்ள புகுந்துட்டான். ஒட்டுமொத்த சாத்தானை இப்ப எங்க வந்துட்டான்? எடுத்துக்கொள்பாடு நடந்தாச்சுன்னு சொல்லுங்கிறான். இங்க ராபோஜனம் வேண்டான்னு அங்க சொல்றான். ஒருத்தர் 1000 வருஷம் அரசாட்சியில் இப்ப இருந்துகிட்டு இருக்கோம். அவன் இப்பதான் எலெக்ஷனே முடிஞ்சிருக்கு, யாரு வர போறான்னு தெரியல. ஆனா 1000 வருஷாட்சி இருந்து கொண்டிருக்கிறான். ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அப்ப இதையெல்லாம் பிசாசு கடைசி காலத்துல நாம நினைக்கிறோம் தீர்க்கதரிசி புஸ்தகத்தை கையில இருந்தாலே மனவாட்டின்னு நினைக்கிறோம் நிறைய பேர். ஆனா நீங்க புஸ்தகம் கையில இல்லாதவனை குறித்து நீங்க பயப்பட வேண்டியதான். இந்த புஸ்தகத்தை கையில வச்சிருக்காம பாருங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அல்லேலூயா. ஏன்னா என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், 35 ஆண்டு கால ஊழியத்தின் அனுபவத்துல சொல்றேன், இந்த புஸ்தகம் வச்சா சந்தோஷப்பட்ட காலம் உண்டு. ஆனா இந்த புஸ்தகம் வச்சிருந்தா இப்ப கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா இவன் எடுத்துக்கொள்ளப்படுதல போனானா, இல்ல ராபோஜனத்தை நிறுத்தினானா, அல்லது 1000 வருஷம் அரசாட்சியில் இருக்கானா, இன்னும் ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு. இந்த புஸ்தகத்தை கையில வச்சாலே பயமா இருக்கு. இல்ல பிரணாம் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்ற குரூப்பும் இதை வச்சிருக்கு. இந்த புஸ்தகத்தை எடுத்து பிசாசு எப்படி எல்லாம் விளையாடுறான்னு பாத்தீங்களா? ஆனா மனவாட்டிக்கோ இது தேனாமிர்தமாக இருக்கிறது. மனவாட்டிக்குரிய ஆகாரம் தான், சாத்தானுக்குரிய ஆகாரம் அல்ல. இது மனவாட்டி, பியூர் மனவாட்டிக்குரிய ஆகாரம். ஆகையால் இதையெல்லாம் பிசாசு கையில் எடுத்துக்கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு கடைசி கால தீர்க்கதரிசி செய்தியை விசுவாசிக்கிறவர்கள் மத்தியில தான் ஒட்டுமொத்த பிசாசு இறங்கிச்சு. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அல்லேலூயா. அதுதான் இவ்வளவு குழப்பத்துக்கு காரணம். அதனால இது எல்லாம் தெளிவுபடுத்துகிறது. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. களத்தை நன்றாக விளக்கி கோதுமை களஞ்சியத்தில் கொண்டு போகிற சேர்க்கிற நேரத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் தேவனுக்கு தெரியும். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தேவன் அனுமதித்தார். யோபனுடைய வாழ்க்கையில அனுமதித்தது போல இந்த கடைசி கால செய்தியில அனுமதிக்கிறார். ஆனா மனவாட்டி ஒரு காலம் வஞ்சிக்கப்பட முடியாது. கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக அநேக அற்புதங்களை அடையாளங்கள் செய்வார்கள். மத்திய 24 வசனத்தின்படி. ஆனா நம்முடைய தீர்க்கதரிசி ஆணித்தரமா சொல்லுகிறார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு காலம் வஞ்சிக்கப்பட மாட்டார்கள். எங்க திருநெல்வேலியில எல்லா கள்ள போதகமும் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போதகத்தை கொண்டு வருவான். ஆனா இன்று வரைக்கும் 33 ஆண்டுகளாக தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எந்த கள்ள உபதேசமும் நம்மை ஒன்று செய்ய முடியல. மனவாட்டியை அது ஒன்று செய்யவே முடியாது. காரணம், உலக தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்துக்குள் முன்குறித்தார். அருமையான ஒரு வார்த்தை சொன்னாங்க. உலக தோற்றத்துக்கு முன்பாக மனவாட்டி கிறிஸ்துக்குள் இருந்தார், இப்பொழுது மனவாட்டிக்குள் கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. அது அருமையான ஒரு காரியமாக இருக்கிறது. நிச்சயமாக அவருக்குள்ள நாம இருந்தோம். இன்றைக்கு இயேசு சொன்ன அந்த வார்த்தை, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறது அந்நாட்களில் அறிந்து கொள்வீர். அந்த நேரம் தான் இது. ஆமென். இப்பொழுது மணவாட்டிக்குள் மணவாளன் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நேரத்தில் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களை கவனிங்க,
இந்த கவனமா இருங்க. இந்த தீர்க்கதரிசி புஸ்தகத்தை கையில வச்சிருந்தாருன்னா உடனே தோள் மேல கை போட்டுறாதீங்க. கொஞ்சம் உட்கார்ந்து பேசுங்க. அப்பதான் தெரியும் நீங்க யாரு, அவர் எவரு, அவருடைய வெளிப்பாடெல்லாம் என்னன்னு புரியும். கவனமா இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இங்க திருநெல்வேலியில எல்லா கள்ள உபதேசமும் இருக்கு. எடுத்துக்கொள்ளப்படுதல போன கூட்டம் இருக்கு, பிரணாம இயேசு கிறிஸ்துன்னு சொன்ன கூட்டம் இருக்கு, அடுத்தது 1000 வருஷம் அரசாட்சி கூட்டம் இருக்கு. என்ன உபதேசம் இல்ல அல்லேலூயா. தன்னை மனுஷகுமாரன் என்று சொல்லப்பட்ட அந்த பாலசில்லாரியும் அங்கதான் இருக்காரு. அல்லேலூயா. என்ன கள்ள உபதேசம் இல்ல. இதுக்கு மத்தியில நாங்கள் எதிர்நீச்சல் போடும்படி கர்த்தர் எங்களை கரம் பிடித்து நடத்துகிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, ஏன்னா மணவாட்டி ஒரு காலம் என்ன செய்ய முடியாது, வஞ்சிக்கப்படவே முடியாது என்பதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். சரி, இப்பொழுது நாம் நேரடியாக போகிறோம். மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணலன்னா நமக்கு என்ன கிடையாது, நித்திய ஜீவன் கிடையாது. இப்ப லூக்கா 17ஆம் அதிகாரம் 26 முதல் 30 வசனங்கள் நான் பார்த்தேன். இன்னைக்கு அநேகருக்கு புரியாது. லூக்கா 17:30 நிறைவேறி விட்டது. மல்கியா 4:5-6 அதுவும் நிறைவேறி விட்டதுன்னு சொல்லி பாடினேன் இல்லையா. கர்த்தர் சோதரன். இப்ப கவனிங்க, லூக்கா 17ஆம் அதிகாரம் 26 முதல் 30 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்களில் நடக்கும். லோத்தின் நாட்கள் நடந்தது போலவும் மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்களிலும் நடக்கும். இன்னைக்கு ஸ்தாபன பிரசங்கியார் போலவே கடைசி கால செய்தியில் இருக்கிறோம் பேசுறாங்க. ஸ்லோபாவின் நாட்கள்ல என்ன இருந்தது, லோத்தி நாட்கள்ல என்ன இருந்தது, பாவம் கொடிதாக இருந்தது, அது பூமி சீர்கெட்டதா இருந்தது, அது அப்படி இருந்தது இப்படி இருந்ததுன்னு எல்லாவற்றையும் பேசுவாங்க. ஆனா லோத்தின் நாட்கள்ல தேவன் மனித வடிவில உருவில அவர் இறங்கி வந்தார் என்பதை மட்டும் விட்டுருவாங்க இல்லையா. பாவம் கொடிதா இருந்தது, ஆண் புணர்ச்சிக்காரர்கள் இருந்தார்கள், அது அப்படி இருந்தது இப்படி இருந்தது, பூமி சீர்கெட்டு போயிருந்தது. இது எல்லாம் ஸ்தாபனத்தாரை போல நம்ம செய்தியில் உள்ளவங்களும் விவரித்து பேசுவாங்க. ஆனா தேவன் ஒரு மனிதனாக ஆபிரகாமுடைய வீட்டுக்கு வந்தார் என்பதை அவர்களால் விசுவாசிக்க முடியல. அல்லேலூயா. அருமையானவர்களே, பாருங்க, லோத்தின் நாட்களில் நடந்தது போலவும் மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடக்கும். அப்படியானால் மறுபடியும் லோத்தின் நாட்களில் என்ன நடந்தது என்று நாம் பார்த்தோமானால், ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்கலாம். அல்லேலூயா. எல்லா வசனங்களும் வாசிக்கிற நம்ம டைம் கிடையாது இல்லையா, அதனால நான் வாசிக்கலாம், குறித்துக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், மம்ரே சமபூமியில ஆபிரகாம் தன்னுடைய குடும்பத்தாரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சமயத்தில் அவன் என்ன செய்கிறான்னா, பாலின் உஷ்ணமான வேளையில கர்த்தர் அங்கு 3 புருஷர்களோடு அங்கு வருகிறான். 3 பேராக வருகிறார். ஆபிரகாம் எதிர்கொண்டோடி போய் ஆண்டவன்மார்களே என்று அழைக்கவில்லை, கர்த்தாவே என்று அழைத்தான். ஆமென். தீர்க்கதரிசி இதை விவரிக்கிறார். அது ஒரிஜினல் மூல மொழிபெயர்ப்பில் எலோகிம் என்று இருக்கிறதுங்கிறார். எலோகிம் என்றால் தன்னில் தானே ஜீவனுடையவர் என்று அர்த்தம். அல்லேலூயா. அவன் எலோகிம் என்று அழைக்கிறான். ஆகையால் எலோகிம் யாரு, ஒரே ஒரு தேவன் தானே. அந்த எலோகிம் மனித உருவிலே அவர் ஆபிரகாமுடைய வீட்டுக்கு வருகிறார். ஆபிரகாம் அவரை கர்த்தாவே என்று அழைக்கிறான், எலோகிம் என்று அழைக்கிறான். பாருங்கள், இந்த கடைசி மணி நேரத்துக்கான ஒரு அடையாளத்தை நீங்க கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கும். இப்படிப்பட்ட அந்த சமபூமியில வரும் பொழுது ஆபிரகாமுடைய வீட்டுக்கு வர்றான். ஆபிரகாம் தண்ணீர் கொடுக்கிறான், கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவன் மந்தைக்கு ஓடி கண்ணை அடிப்பித்து இளங்கண்டை அடி கொண்டு வருகிறான். மெல்லிய மாவை எடுத்து தன் மனைவிடத்தில் கொடுத்து அதை அப்பங்களாக சூடு என்று சொன்னார். எல்லாவற்றையும் கொண்டு வருகிறான், வெண்ணெய் பால் எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுக்கிறான். அவர் அதை புசித்தார். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா, அவர் அதை புசித்தார். இதே சம்பவம் மீண்டும் நடக்கும் தீர்க்கதரிசி. இதே போன்று தேவன் மனித உருவில் வந்து அவர் புசிப்பார். ஆமென். இது அநேகருக்கு இடலாகும். என்ன, இங்க யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இடலானது போல அநேகருக்கு அதை என்ன கொண்டு வருகிறது, ஒரு இடல்ல கொண்டு வருகிறது. ஏன்னா மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி இருக்கிறாரு. அப்படியானால் அது கடினமான உபதேசம் என்று அநேகர் பின்வாங்கி போனார்கள். இன்றைக்கு அதுதான். லோத்தின் நாட்களில் என்ன நடந்தது, அதே சம்பவம் மீண்டும் நடக்கும் என்பது அநேகர் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. ஆமென். அவர் மறுபடியும் மனுஷகுமாரனாக அவர் பூமிக்கு வருவார். நிச்சயமாக குமாரன் என்பது போய்விட்டது என்று சொன்னார்கள். உண்மைதான். குமாரனில் 3 காரியங்கள் இருக்கு. ஒன்று மனுஷகுமாரன், தேவகுமாரன், தாவீதின் குமாரன். மனுஷகுமாரனுடைய அந்த முதலாவது வருகையின் ஊழியத்தை அவர் முடித்தார். ஆனா இரண்டாவது லோத்தின் நாட்களில் வந்தது போல என்னவா வரணும், அவங்க மனுஷகுமாரனாக மீண்டும் அவர் வரணும்.
லோத்தின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரன் வரணும். அல்லேலூயா. நான் பாடின பாடலை நீங்க பார்த்திருப்பீங்க. பலமுள்ள தூதன் மனுஷகுமாரன் என்றுதான் அந்த பாடலை பாடியிருப்பேன். ஆகையால் மனுஷகுமாரனாக அது பூமிக்கு வரும் பொழுது இப்பொழுது நாம் கவனிக்கக்கூடிய காரியம் பிரியமானவர்களே, அந்த மனுஷகுமாரன் இயேசு பூமியில முதலாம் வருகையில் இருந்த பொழுது நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசிக்காமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு என்ன இல்ல? நித்திய ஜீவன் இல்லை. சரி, அது அந்த மணி நேரத்துக்கான ஒரு செய்தி. இந்த மணி நேரத்துக்கான செய்தி என்ன இருக்கிறது? இந்த மணி நேரத்துக்காக வெளிப்பட்ட, ஆபிரகாமுக்கு முன்பாக வெளிப்பட்ட அதே மனுஷகுமாரன் இந்த கடைசி நாட்களிலே ஆபிரகாமனுடைய ராஜரீக சந்ததிக்கு, அந்த ராஜரீக குழுவுக்கு அதே மனித ரூபத்தில் தன்னை வெளிப்படுத்துவார். அது வேதம், வேத வசனம் துல்லியமா இருக்கிறது. லோத்திய நாட்களில் எப்படி நடந்ததோ அதே தான் நடக்கும்னு சொல்றாரு. இன்றைக்கு அநேகர் அதை விசுவாசிக்க முடியல. ஆகையால் மறுபடியும் அவர் மனுஷகுமாரனாக இறங்கி வரும் பொழுது இப்பொழுது நமக்கு சொல்லப்படுகிற காரியம் என்ன தெரியுமா? இந்த நேரத்திலே மனுஷகுமாரனாக இறங்கி வந்த அந்த கிறிஸ்துவை, அந்த பலமுள்ள தூதனை நீங்கள் புசிக்காவிட்டால் உங்களுக்குள் நித்திய ஜீவன் இல்லை. புரிகிறதா நான் சொல்ற பாயிண்ட்? இந்த மணி நேரத்துக்கான அந்த மனுஷகுமாரன், அல்லேலூயா, லோத்தின் நாட்கள் நடந்தது போல இப்பொழுது மனுஷகுமாரன் இறங்கி வந்தார்னா, இந்த மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசித்து இந்த மனுஷகுமாரனுடைய ரத்தத்தை பானம் பண்ணவில்லை என்றால் நமக்கு என்ன கிடையாது? ஜீவன் கிடையாது. ஆனா முதலாம் வருகையில அவர் மனுஷகுமாரனா வரும் பொழுது தனக்கு ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு வந்தார். ஆனால் இரண்டாம் வருகையில அவர் ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு வரவில்லை. அந்த சரீரம் சொல்லப்போனா முதல் வருகையில சொல்லப்போனால் அவர் பலியும் காணிக்க விரும்பாமல் ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினார். மரியாளுடைய கர்ப்பத்தில் ஒரு சரீரத்தை அவர் ஆயத்தப்படுத்தினார். அந்த சரீரத்துகள் வந்து அவர் தன்னை வெளிப்படுத்தினார். அது மனுஷகுமாரனுடைய ஊழியமாக இருந்தது. அதே போன்று இந்த கடைசி காலத்துல, அல்லேலூயா, மறுபடியும் தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்துல கவனிங்க, மறுபடியும் அவர் மனுஷகுமாரனாக இறங்கி வரணும். அதைத்தான் நாம எல்லாரும் விசுவாசிக்கிறோம். இங்க இருக்கிற ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், இந்த சபையின் போதகர் எல்லாருமே நாம விசுவாசிக்கிறோம். ஏன்னா அது பைபிள். அல்லேலூயா. பைபிள் பிரகாரம் லோத்தி நாட்கள் நடந்தது போல என்ன செய்யணும்? நடக்கும். ஆகையால் இந்த மணி நேரத்துக்காக மறுபடியும் அவர் மனுஷகுமாரனாக தன்னை வெளிப்படுத்தும் போது இந்த மணி நேரத்துக்கான அந்த மனுஷகுமாரனை புசித்தால் மாத்திரமே நித்திய ஜீவன். புரிகிறதா? அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த மணி நேரத்துக்கான அந்த மனுஷகுமாரன் நீங்க புசிக்கணும். இந்த மணி நேரத்துக்கான அந்த மனுஷகுமாரன் இறங்கி வந்தனுடைய மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணனா மட்டும்தான் நித்திய ஜீவன். பாருங்க, எதை புசிக்கணும் அப்படின்னா, இன்றைக்கு அவர் மறுபடியும் ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு வரல, அவர் வார்த்தையின் ரூபத்திலே வந்திருக்கிறார். ஆமென். அவர் மனுஷகுமாரன் எப்படி வந்தார்? வார்த்தையின் ரூபமாக வந்து இந்த தீர்க்கதரிசிக்குள் இருந்து தன்னை வெளிப்படுத்தி கொடுத்தார். அநேகர் அதை புரிய முடியல. அல்லேலூயா. அநேகரால் அதை புரிய முடியல. ஆனா தீர்க்கதரிசியுடைய செய்தியில பாருங்க, நான் கேள்விப்பட்டேன் இப்பொழுது காண்கிறேன் என்ற செய்தியில 56ஆம் பக்கத்துல சொல்றார், மனுஷகுமாரன் ஒரு மனுஷகுமாரன் மூலம் வெளிப்படும் அதே நாளில் இயேசு கிறிஸ்து தமது ஜனங்களின் மத்தியில் தோற்றமளிக்கிறார் என்று அவர் தெளிவா பேசுறார். அப்போ மனுஷகுமாரன் ஒரு மனுஷகுமாரன் என்றால் எல்லா தீர்க்கதரிசிகளையும் மனுஷகுமாரன் என்று எசேக்கியேல் 2ஆம் அதிகாரத்தின்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனால அந்த மனுஷகுமாரனுக்குள்ளாக அந்த பலமுள்ள தூதனாகிய அந்த மனுஷகுமாரன் தீர்க்கதரிசி பிரணாமுக்கு மூலமாக தன்னை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. தீர்க்கதரிசி பிரணாம் அல்ல, மனுஷகுமாரன். I am not the son of man, but I am a son of man. நான் அந்த மனுஷகுமாரன் அல்ல, நான் ஒரு மனுஷகுமாரன். நான் அந்த கிறிஸ்து அல்ல, ஆனா பட் we are Messiah heads. நாம் எல்லாரும் குட்டி மேசியாக்கள். ரொம்ப தெளிவா செய்தியை சொன்னாலும் அந்த வஞ்சிக்கிறாவி அவங்களை எங்க கொண்டு போயிட்டு பாத்தீங்களா? பிரியமானவர்களே, தெளிவா பாருங்க, நாம் எல்லாரும் குட்டி மேசியாக்கள். அல்லேலூயா. நாம் எல்லாரும் அந்த மனுஷகுமாரன் அல்ல. அவர் கடைசி கால ஆவியின் அபிஷேகம் பெற்றுள்ளவர்கள் செய்தியில தெளிவா சொல்றாரு, நான் அந்த மனுஷகுமாரன் அல்ல, நான் அந்த மனுஷகுமாரனை வெளிப்படுத்துகிறேன் சொல்றாரு. இப்ப மனுஷகுமாரன் எந்த ரூபத்துல வந்தாரு? மறுபடியும் பரிசுத்த ஆவியாக வார்த்தையின் ரூபத்துல வந்தார். வார்த்தையின் ரூபத்தில் வந்த அந்த சரீரத்தை அல்லது அந்த வார்த்தையை நாம புசிக்கலன்னா நமக்கு என்ன கிடையாது? நித்திய ஜீவன் கிடையவே கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரத்துக்கு நாம் செல்வோமாக. வெளிப்படுத்தல் 10:1 வாசிங்க, யாராவது ஒரு ஆள் வாசிங்க. வெளிப்படுத்தல் 10:1. பின்பு பலமுள்ள வேறொரு தூதன்
வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. தன் கையை வானத்துக்கு நேரா எடுத்து வாசிங்க, யாராவது வாசிங்க. வெளிப்படுத்தல விசேஷம் 10ஆம் அதிகாரம். வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போல, அவனுடைய கால்கள் அக்னி சம்பவங்களை போல இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. ஆமென். திறக்கப்பட்ட புஸ்தகம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் சிங்காசனத்தில் வீற்றிருந்தவருடைய வலதுகரத்தில் இருக்கிறதை கண்டான். இந்த புஸ்தகத்தை வாங்குவதற்கோ அந்த முத்திரைகளை உடைப்பதற்கோ வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழேயாவது ஒருவரும் தகுதி பெறவில்லை. அப்படியானால் அந்த யோவான் அழுகிறான். ஒரு மூப்பன் வந்து சொல்லுகிறான், நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் அந்த புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்குவதற்கு என்ன செய்திருக்காரு, ஜெயம் பெற்றிருக்கிறார் என்று அவங்க சொல்றதை நம்ம பார்க்கலாம். ஆகையால் அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டி அங்க வந்தார். அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டி வந்து என்ன செய்தார் தெரியுமா? அந்த புஸ்தகத்தை எடுத்தார், அதன் முத்திரைகளை உடைத்தார். அவர் என்ன செய்தார்? வெளிப்படுத்துற விசேஷம் 10ஆம் அதிகாரத்துல திறக்கப்பட்ட ஒரு புஸ்தகத்தோடு இறங்கி வருகிறார். திறக்கப்பட்ட புஸ்தகத்தை எடுத்துட்டு வந்து பாருங்க, இப்ப யாருக்கு அதை கொடுக்கிறார் பாருங்க. தீர்க்கதரிசி இந்த பூமியில இருக்கும் பொழுது அவர் இறங்கி வருகிறார். யோவான் ஸ்நானகன் முதலாம் வருகையில பூமியில எப்படி இருந்தாரோ அதே போன்று மனுஷகுமாராகிய கிறிஸ்து பூமிக்கு இறங்கி வருகிறார். 2 பேரும் தண்ணீருக்குள்ள இறங்கினார்கள். யோவான் ஸ்நானகன் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். வார்த்தையின் கண்களும் தீர்க்கதரிசியின் கண்களும் ஒன்றை ஒன்று தண்ணீரில் சந்திக்கின்றன என்று தீர்க்கதரிசி சொல்றார். வார்த்தையின் கண்கள் பாருங்க, வார்த்தை கிறிஸ்து. ஆமென், அல்லேலூயா. அடுத்து தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன், 2 பேரும் தண்ணிக்குள்ள இருக்கிறாங்க. வார்த்தையின் கண்களும் தீர்க்கதரிசியின் கண்களும் ஒன்றை ஒன்று சந்திக்கின்றன. இப்ப கவனிக்கணும், வார்த்தை எப்பொழுதுமே யாரிடத்தில் வருகிறது? தீர்க்கதரிசியின் இடத்தில் வருகிறது. ஆகையால் தீர்க்கதரிசியினுடைய அந்த வார்த்தையாக கிறிஸ்து அங்கே வருகிறதை பார்க்கிறோம். இதே சம்பவம் மீண்டும் நடக்கும். தீர்க்கதரிசி அப்படியே சொல்லிட்டு போறார், இதே சம்பவம் நடக்குங்கிறார். அதே போன்றுதான் பிளவு செய்தி 41வது பத்தியில் அவர் சொல்லும் பொழுது பாருங்கள், யோவான் பூமியில செய்தி அளித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதோ கிறிஸ்து அங்கே இறங்கி வந்தார். ஆமென். அதே போன்று யோவான் ஸ்நானகன் செய்தி அளித்துக் கொண்டிருக்கும் போது கிறிஸ்து வந்தது போலவே 7ஆம் தூதன் செய்தி அளித்துக் கொண்டிருக்கும் பொழுது கிறிஸ்து வந்ததுக்கு இது ஒத்திருக்கிறது சொல்றார். நீ வரலன்னா தீர்க்கத்து செய்தியை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? எனக்கு புரியல. அல்லேலூயா. அதே சம்பவம் தான் இதுவும், மாற்றமே இல்ல. முதலாம் வருகையில் எப்படியோ அதே போலதான் 2ஆம் வருகை. அதே போன்று அவர் இறங்கி வருகிறார். பாருங்கள், அங்கு வார்த்தையின் கண்களும் தீர்க்கதரிசியின் கண்களும் அவர்கள் ஒன்றை ஒன்று சந்திக்கன. அதே வார்த்தை நிறைவேறுது. இன்னைக்கு என்னன்னா, எங்க திருநெல்வேலி ஏரியாவில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாருங்க, வார்த்தை தீர்க்கதரிசி இடத்துல வருகிறது, அது உண்மை. அப்படியானால் வார்த்தை யாராக இருந்தார்? வில்லியம் பிரணாம் இடத்துல பாலாசீர் போய் அமெரிக்காவில் ஞானஸ்நானம் பெற்றார். பாருங்கள், இவர்தான் வார்த்தை, அவர்தான் தீர்க்கதரிசி. பிரணாம தீர்க்கதரிசி என்பதில் ஆணித்தரமா இருப்பாங்க. ஏன்னா பிரணாம தீர்க்கதரிசின்னு சொன்னாதான் இவங்கள வார்த்தைன்னு சொல்ல முடியும். அதனால நம்மை விட ஆணித்தரமா அவங்க பேசுவாங்க. அல்லேலூயா. அவருடைய மகன் எனக்கு ஒரு நல்ல நண்பர். சொல்றதுக்கு அவர் வீட்டுல போய் நான் சாப்பிட்டுருக்கேன். நல்ல ஒரு விருந்தெல்லாம் கொடுத்திருக்காங்க. ஒரு நல்ல நண்பர் அவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனா வார்த்தை என்று வரும் பொழுது ஆள் நல்ல ஆளு தான், நல்ல அன்பா பேசுவாரு, எல்லாம் செய்வாரு. ஆனா ஒண்ணு, அங்க விஷம் உள்ள இருக்குதே இல்லையா? அல்லேலூயா. அதுதான் முக்கியம். ஆகையால் பிரியமானவர்களே, ஒரு பழகுவதற்கு இனிமையானவர் தான். அவருடைய மனைவி கூட நன்றாக கவனிப்பாங்க. நல்ல ஒரு சகோதரன் தான். ஆனா பாருங்க, இவங்க கொண்டு வர்ற காரியம் என்ன அப்படின்னா, பிரணாம் வந்து தீர்க்கதரிசி தான், இவர் வார்த்தை. பாருங்கள், தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? வார்த்தையின் கண்களும் தீர்க்கதரிசியின் கண்களும் ஒன்றை ஒன்று எங்க சந்திக்கின்றன? தண்ணீரில் சந்திக்கின்றன. அதே சம்பவம் மீண்டும் நடக்கும் என்று தீர்க்கதரிசி சொன்னாரா? இதோ அமெரிக்காவில் நடந்தது பாருங்க. ஆமென். தீர்க்கதரிசி பிரணாம் இடத்துல வார்த்தையாக பாலசில்லாரி சென்றார். அவர் பாருங்கள், யோவான் ஸ்நானகன் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அதே போல யாரு? பிரணாம் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். அவர் சரியாக பொருந்துகிறதாம்பாங்க. இதுல எல்லாம் 199 பேர் விழுந்து போனாங்க. இவ்வளவு எக்ஸாக்ட்லியே பேசுவாங்க தீர்க்கதரிசி செய்தி எடுத்து. ஆனா நமக்கு நல்லா புரியும், அது 7ஆம் தூதனும் பலமுள்ள தூதனாகிய கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆமென்.
அல்லேலூயா. ஏழாம் தூதன் பூமியில் இருக்கும் பொழுது பலமுள்ள தூதனாகிய கிறிஸ்து இறங்கி வருகிறாரு. இரண்டு பேரும் ஏழாம் தூதன் செய்தி அளித்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்லேலூயா, அந்த பலமுள்ள தூதன் இறங்கி வருகிறதை ஒப்பாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையால் இந்த கடைசி காலத்துல, ஆமென், கவனிங்க, இந்த கடைசி காலத்துல மனுஷகுமாரனாக வெளிப்பட்டிருக்கிறார். இப்ப நான் சொல்றது சரியா கவனிங்க, நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள போறதில்லை, அந்த பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணலன்னா உங்களுக்கு என்ன கிடையாது? நித்திய ஜீவன் கிடையாது. அப்படியானால் இன்றைக்கு பலமுள்ளதனாக இறங்கி வந்திருக்கிறார். அவர் தான் கிறிஸ்து, அவர் தான் மனுஷகுமாரன். இந்த நேரத்துல நீங்க அவளை புசிக்கலன்னா உங்களுக்கு என்ன கிடையாது? நித்திய ஜீவன் கிடையாது. நீங்க தீர்க்க செய்தியில இருக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனா அவருடைய வார்த்தையை கவனிங்க. சரி, இந்த பலமுள்ள தூதன் இறங்கி வந்து புஸ்தகத்தை திறந்தாருங்க. திறக்கப்பட்ட ஒரு புஸ்தகத்தோடு அவர் இறங்கி வர்றார். இறங்கி வந்து ஏழாம் தூதன் மூலமாக கொடுக்கும் பொழுது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீ போய் என்ன செய், நான் வானத்திலிருந்து, 8வது வசனம், நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, அல்லேலூயா, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள். வாங்கினது யாரு? யோவான். யோவான் அந்த புஸ்தகத்தை வாங்குறாரு. திறக்கப்பட்ட புஸ்தகம், முத்திரைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு தேவ ரகசியங்கள் வெளியாக்கப்பட்ட அந்த புஸ்தகத்தை போய் யோவான் வாங்குறார். பாருங்க, யோவான் மணவாட்டிக்கு ஒரு அடையாளம் என்பது நமக்கு தெரியும். அப்ப மணவாட்டிக்காகவே பலமுள்ள தூதன் இறங்கி வந்தார், வேற யாருக்கும் இல்ல. ஆமென். மணவாட்டிக்காக இறங்கி வந்து அவர்களுக்கு தான் இந்த திறக்கப்பட்ட முத்திரைகளை கொடுக்கிறார். யோவானை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. யோவான் என்பது மணவாட்டிக்கு அடையாளம் என்று தீர்க்கதரிசி மிக அருமையா பேசுறார். ஆகையால் இப்பொழுது அந்த மணவாட்டி என்ன செய்கிறாள்? யோவான் என்ன செய்கிறான்? அதை வாங்கி கொண்டான். அப்பொழுது நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி. ஆமென். இது உன் வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாய் இருக்கும். இப்ப எதை புசிக்கணும்? இந்த 7 முத்திரைகள் உடைக்கப்பட்டு 7 இடி முழக்கங்களாக வெளிப்படுத்தப்பட்ட 7 செய்திகளை இன்றைக்கு மணவாட்டி புசிக்க வேண்டும். அல்லேலூயா. இத புசித்தா மட்டும்தான் நித்திய ஜீவன் உண்டு, இல்லைன்னா கிடையாது. பாருங்க, நீங்க என்னதான் தீர்க்கதரிசி செய்தியில ஞானஸ்நானம் இயேசு நாமத்துல பெற்றிருக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம், தீர்க்கதரிசி புஸ்தகத்தை படிக்கலாம், ஒளிநட கேட்கலாம். ஆனா இந்த மணி நேரத்துல அவர் பலமுள்ள தூதனாக மனுஷகுமாரனாக பூமிக்கு இறங்கி வந்து அவர் என்ன செய்கிறார்? பிரியமானவர்களே, அல்லேலூயா, அவர் இறங்கி வந்து அந்த புஸ்தகத்தை, திறக்கப்பட்ட புஸ்தகத்தை யோவானிட போய் வாங்கி கொள் என்று சொன்னார். அவர் வாங்கி அவன் புசித்தான். ஆமென். எதை புசிக்கணும்? இந்த கடைசி காலத்துல நாம இந்த 7 முத்திரைகளால் உடைக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தை நாம வாங்கி புசித்தா மட்டும்தான் அதற்கு நித்திய ஜீவன் உண்டு. சரிதானா? முதலாவது வருகையில மனுஷகுமாரோட மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணனா நித்திய ஜீவன் உண்டுன்னு சொன்னார். ஆனா இப்பொழுது 2ஆம் வருகை நேரத்துல அதே புஸ்தகம், திறக்கப்பட்ட புஸ்தகத்தை போய் வாங்கி புசி என்று சொன்னாரே, அதை மணவாட்டி வாங்கி புசித்தாளே, அப்படி புசித்தால் மாத்திரமே இன்றைக்கு நமக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. சபை சடங்காச்சாரத்தினால் எந்த நன்மையும் இல்லை. அன்றைக்கு இயேசு சொன்னது போலவே, முதலாம் வருகையில சொன்னது போலவே 2ஆம் வருகையில அதே காரியம்தான். அல்லேலூயா. நீங்கள் இதை 2ஆம் வருகை என்று எப்படி சொல்லுகிறீர்கள் என்று சொன்னா, தீர்க்கதரிசி சொல்றாரு, முதலாம் வருகையிலே அவர் கண்ணின் மூலமாக வந்தார், 2ஆம் வருகையே சிங்கமாக வருகிறார். அல்லேலூயா. அப்ப அதை நாம கவனிக்க வேண்டியது ஒரு அவசியமா இருக்கிறது. முதலாம் வருகையில அவர் என்னவாக இருக்கிறார்? பிரியமானவர்களே, இதைத்தான் வருகைன்னு சொல்றீங்களா? அநேகர் ஏற்றுக்கொள்ள முடியல. அல்லேலூயா. பாருங்கள் பிரியமானவர்களே, இங்க ஒரே ஒரு காரியத்தை நான் வாசித்து காமிக்கிறேன். தீர்க்கதரிசி சொல்றார், தேவன் தம்முடைய முதல் வேதாகமத்தை ஆகாயத்தில் ராசிகள் என்ற விதமாய் எழுதினார். அது கன்னி ராசியிலிருந்து ஆரம்பித்து சிம்ம ராசியில் முடிவடைகிறது. நான் 6வது 7வது முத்திரைகளை அணுகும் போது, அந்த முத்திரை திறக்கும் போது கவனிங்கள், அடுத்த முத்திரை 7வது முத்திரை திறக்கும் போது அது சிம்ம ராசியாக வெளிப்பட்டு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறிக்கின்றதா இருக்கிறது. இது பாஸ்டர் ரூபனோ இல்ல பாஸ்டர் ஜானேசகோ நான் சொன்னதில்லை, இந்த காலத்துக்கு தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி சொல்றார். அல்லேலூயா.
தீர்க்கதரிசி செய்தியை தவிர நாங்க எதையும் பேசுற விரும்பல. அவர் இரண்டாம் வருகைன்னு சொன்னா நாங்க அப்படியே விசுவாசிக்கணும். ஏன்னா தீர்க்கதரிசி சொன்னா யாவையும் விசுவாசிக்க கூடாதபடி புத்தி இல்லாத மந்தையிறது உள்ள. நீங்க நினைக்கிறீங்க புத்தி இல்லாத கணிகள்னா ஸ்தாபனத்துல இருக்கிற பெந்தகோஸ்தே நினைக்கிறீங்க. புத்தி இல்லாத கணிகை இந்த கடைசி கால செய்தியில ஏகப்பட்டு பேர் இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன் தீர்க்கதரிசி சொன்ன யாவையும் விசுவாசிக்காத எல்லாருமே, அது பெந்தகோஸ்தேல இருந்தாலும் சரி, ஸ்தாபனத்தில் இருந்தாலும் சரி, கடைசி கால செய்தியில் இருந்தாலும் சரி, நீங்க இந்த செய்தியை நீங்க விசுவாசிக்கலன்னா நீங்க யாருதான்? புத்தி இல்லாத கண்ணிக்கு தான். உபத்திரவ காலத்துல போய் அன்றைக்கு சகோதரர் ரூபன் பேசினாரு, இந்த ஜானேசக் பேசினாரு, ஜேம்ஸ் பேசினாரு, அந்த ஸ்டீபன் பேசினாரு, அது எக்ஸாக்ட்லி கரெக்ட் தான். இப்போ புரியாது. உபத்திரவ காலத்துக்குள்ள போய் தான் சுத்திகரிக்கப்படுவது. இது சொல்றாரு. அந்த உபத்திரவ காலத்துல 3 சம்பவங்கள் நடக்கிறதுங்க. ஒன்னு என்ன, இந்த கைவிடப்பட்ட புத்தி இல்லாத கனிகள் சுத்திகரிக்கப்படுவார்கள். அது 1,40,000 யூதர்களும் சுத்திக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இப்படி அந்த காரியங்கள் எல்லாம் அது மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுக பின்பு நடக்கிற சம்பவம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் இதை அழகா சொல்றாரு பாருங்க. அது 7ஆம் முத்திரை திறக்கும் போது அது சிம்மராசியாக வெளிப்பட்டு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறிக்கின்றதா இருக்கிறது. அது என்னவா இருக்கிறது பிரியமானவர்களே? கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை. அதுதாங்கிற அல்லேலூயா. கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை என்று சொல்லும் பொழுது எங்க இக்கப்படாதீங்க. அல்லேலூயா. ஆமென். அது 2ஆம் வருகை என்று சொல்லும் பொழுது தீர்க்கதரிசி தெளிவா சொல்றார். ஏன்னா அவர் முதலாவது கண்ணின் மூலமாக வந்தார். இப்பொழுது அவர் என்னவா வந்திருக்கிறாருங்க? சிங்கமாக இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. கெட்சிக்கிற சிங்கமாய் நம் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கட்சிக்கிற சிங்கமா மணவாட்டிக்கு மத்தியில் வந்துட்டாருன்னு தான் நாம விசுவாசிக்கிறோம். அதனால இன்றைக்கு அந்த 7 முத்திரைகள் உடைக்கப்பட்டு 7 செய்திகளாக அந்த 7 இடிமுழக்கங்கள் இருக்கிறதே, அதை நாம் புசித்தால் மாத்திரமே நித்திய ஜீவன் உண்டு. நீங்க விசுவாசிக்கணும். பலமுள்ள தூதன் இறங்கி வந்து விட்டார். அவர் மனுஷகுமாரனாக இறங்கி வந்து விட்டார். அவர் கிறிஸ்துவாக இறங்கி வந்திருக்கிறார். அவர் முத்திரைகளை உடைத்து திறக்கப்பட்ட புஸ்தகத்தை மணவாட்டி கொண்டு கொடுத்தார். மணவாட்டி அதை புசிக்கும் பொழுது அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. மற்றபடி எந்த ஒரு காரியமும் நன்மை பயக்கவே பயக்காது. அல்லேலூயா. அப்போ 1ஆம் வருகையில் அவர் சொன்னது போல மனுஷகுமாருடைய மாம்சத்தை புசித்தாதான் உங்களுக்கு நித்திய ஜீவனை. இன்றைக்கு இந்த 7 இடிமுழக்கங்களின் செய்தியை நாம் புசித்தால் மட்டுமே நமக்கு நித்திய ஜீவன். ஆனா அதை புசிக்கிறதுக்கு முன்பாக பலமுழுவதும் இறங்கி வந்து விட்டார். அதுதான் கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. அது மனுஷகுமாரனை வெளிப்படுத்தியிருக்கிறார். இதை விசுவாசித்து இந்த 7 முத்திரை புஸ்தகத்தை நாம தியானிக்கணும். அல்லேலூயா. இதை விசுவாசிக்காம 7 முத்திரை புஸ்தகத்தை உங்களுக்கு கையில் எடுக்கிறது யாருக்கும் தகுதி கிடையாது. நான் சொல்றேன் கரெக்டா? சரிதானா? நீங்க பலமுழுவதும் வந்து விட்டார் என்று விசுவாசிக்கலன்னா, மனுஷகுமாரனை வெளிப்படுத்தி விட்டார் என்று விசுவாசிக்கலன்னா, அல்லேலூயா, எப்படி நீங்க 7 முத்திரை புஸ்தகத்தை எடுக்கிறீங்க? அதைத்தான் சொல்றார். The 7 thunders or the 7 seals. 7 இடிமுழக்கங்கள் என்பது என்னவாக இருக்கிறது? 7 முத்திரைகளாக இருக்கிறது. முத்திரை என்பது வெறும் சீல் தான். அதை உடைச்சு அல்லேலூயா. கவனிங்க அருமையானவர்களே, செல்லு போயிருக்கோம். கவனிங்க, இந்த முத்திரைகளை உடைக்கும் பொழுது அங்கிருந்து என்ன கிடைக்குங்க? நமக்கு தேவ ரகசியம் கிடைக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்றார். நான் அதை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஏற்ற விசுவாசம் உங்களுக்குள்ள வரணும்னா இந்த 7 இடிமுழக்கங்களை நீங்க புசிச்சா மட்டும்தான் வருங்கிறார். 7 இடிமுழக்கங்களை நமக்குள்ள கொண்டு வரணும். இந்த செய்தியை புசி. யோவானே, இதை வாங்கி புசி. ஆமென். அல்லேலூயா. இதை வாங்கி புசிக்கும் பொழுது உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இன்னைக்கு பலமுள்ள தூதனையும் இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையும் மனுஷகுமாரனையும் நீங்க விசுவாசிக்கல அப்படின்னா நாம எடுத்துக்கொள்ளப்படுதலில் அவர்கள் கைவிடப்பட்டு போவார்கள். ஆமென். அது செய்தியில தெளிவா இருக்கிறது. ஏன்னா மனுஷகுமாரோட மாம்சத்தை புசித்தால் மட்டும்தான் என்னது? நித்திய ஜீவன். புரிந்து கொண்டீர்களா அருமையானவர்களே? கடைசியாக ஒரு வார்த்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். என்னுடைய நேரம் கடந்து போய்விட்டது. ஆகியால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி நாட்களிலே நம்ம பார்க்கிறோம், உத்தமமாக என்னை பின்பற்றினார். பாருங்க, மோசே ஒரு தீர்க்கதரிசி. மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இந்த மோசேனுடைய நியாயப்பிரமாண செய்தியை யாரும் மாற்றக்கூடாது. யோசுவாவினிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசேக்கு கற்பித்த இந்த வார்த்தையை விட்டு நீ வலதுபுறம் இடதுபுறம் என்ன செய்யாது? சாயக்கூடாது. ஒன்றையும் கூட்டக்கூடாது, ஒன்றையும்
குறைக்க கூடாது. நீ அப்படியே அதை விசுவாசிப்பாயானால் நீ வலதுபுறம் இடதுபுறம் பலம் கொண்டு பெருகுவாய். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவன் உனக்கு எதிர்த்து நிற்க முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் கர்த்தர் என்ன செய்தார்? யோசுவாவினிடத்துல பேசுகிறார். பாருங்க, யோசுவாவுக்கு தனி வெளிப்பாடு கிடையாது. வெளிப்பாடு எல்லாமே யார் மூலமா வருகிறது? மோசையின் மூலமாக வருகிறது. மோசையின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட அந்த செய்தியை மட்டும்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் பின்பற்றினார்கள். காரணம், மோசே ஒரு தீர்க்கதரிசி. இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு வழிநடத்துவதற்காக கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசியின் மூலமாக எல்லா வார்த்தை வெளிப்பட்டது. அதை அப்படியே விசுவாசிக்கணும். யோசுவாவுக்கு கூட அதில் ஒரு வார்த்தையை கூட்டுறதுக்கு உரிமை இல்லை, ஒரு வார்த்தையை எடுத்து போடுறதுக்கு உரிமை இல்லை. இந்த கடைசி காலத்துல பரம கானானுக்கு நம்மை வழிநடத்துவதற்காக மல்கியா 4:5-6 பிரகாரமாக கர்த்தர் நமக்கு கொடுத்த தீர்க்கதரிசி வில்லியன் பண்ணலாம். இவருக்கு வெளிப்படுத்தின செய்தியை தவிர வேறொரு செய்தியை நீங்கள் பிரசங்கி ஏற்றுக்கொள்வீர்களானால் கைவிடப்படுவீர்கள். இல்லையா? ஆமென். அதுதான் காரியம். அந்த செய்தியை நீங்க மீற முடியாது. மோசையின் செய்தியை மீற முடியாது. அதே போல இன்னைக்கு தீர்க்கதரிசி செய்தியை நம்ம மீறவும் முடியாது. அவர் 2வது வருகன்னு சொன்னார்னா உன் சிந்தைக்கு இடம் கொடுக்காத. 2வது வருகன்னு அவர் சொல்லியிருக்கிறார்ல, ஆமேன் சொல்லு. காரணம், இப்பொழுது அவர் ஆட்டுக்குட்டி அல்ல, இப்பொழுது அவர் என்னவாக இருக்கிறார்? சிங்கமாக இருக்கிறார். ஆமேன். ஆட்டுக்குட்டியினுடைய ஸ்தானம், புஸ்தகத்தை வாங்கி அதை உடைத்தாரு. ஆனா இறங்கி வரும்போது என்ன வருகிறாரு? சிங்கமாக வருகிறார். இன்றைக்கு கர்ச்சிக்கிற சிங்கமாக நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆகையால் பழைய ஏற்பாட்டின் காலத்துல அந்த யோசுவாவும் காலேபும் உத்தமமாக அந்த மோசேனுடைய செய்தியை பின்பற்றினவர்கள் மாத்திரமே கானானுக்குள் போனார்கள். 20 லட்சம் பேர் புறப்பட்டு போகல. மோசையின் கீழாகத்தான் எல்லாரும் போனாங்க. மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். ஆனா அத்தனை பேர்களிடத்திலும் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. வனாந்தரத்திலே அவர்களை அழித்து போட்டார். ஆனால் உத்தமமாக பின்பற்றின, என்னாகும் 32ஆம் அதிகாரம் அங்கே 11ஆம் வசனம் சொல்கிறது, உத்தமமாய் என்ன பின்பற்றின யோசுவாவும் காலேபும் மட்டும்தான் அந்த கானானுக்குள்ள பிரவேசித்தார்கள் என்று அங்க நம்ம வாசிக்கிறோம். அதே போல இன்றைக்கு தீர்க்கதரிசி செய்தியை விசுவாசித்தால் போதும், உத்தமமாக பின்பற்றல, உத்தமமாக செய்தியை அப்படியே விசுவாசிக்கலன்னா இன்னைக்கு அநேகர் கைவிடப்பட்டு போவார்கள். பிரியமானவர்களே, நான் ஒரு அன்பாகவும் ஒரு எச்சரிக்கையாகவும் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆக இந்த நேரத்துக்கான அந்த செய்தி என்ன சொல்லுகிறது என்றால், அது மனுஷகுமாரனை நாம் புசிக்க வேண்டும். இந்த நேரத்துக்காக வெளிப்படுத்தப்பட்ட மனுஷகுமாரனை விசுவாசித்து அந்த செய்தியை புசித்தால் மட்டும்தான் நமக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தேவ நாம் மகிமைக்காக இந்த கூட்டங்களில் அநேக ஊழியர்கள் பேச இருக்கிற